ஒரு பேங்க் எக்ஸாம்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரொம்பவே முக்கியமான டாபிக். ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, எந்த பேங்க் எக்ஸாம்னாலும் 5 மார்க் கேட்குறாங்க. லாஸ்ட் இயர் நடந்த பிஓ மெயின்ஸில் கூட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வந்து மெயின்ஸில் 3 மார்க் வந்திருக்கு, அது 3 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பேங்கருக்கு வந்து வரப்பிரசாதம் ஈஸியாக 5 மார்க்கோ, மெயின்ஸில் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 மார்க்கோ எடுத்துடலாம். ஸோ பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி போயிடலாம். ஸோ வெல்கம் டு நம்ம சேனல். உங்கள் கணேஷ். இந்த வீடியோவிலே வந்து உங்களுக்கு வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ரிக்கையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள், எல்லா மாடலுமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். கணேஷரோட வீடியோஸ் பார்த்து தான் நான் ஆப்டிடியூடில் இம்ப்ரூவ் பண்ணேன். அவரோட மராத்தான் 12 ஹவர் செஷன் நடத்தியிருந்தார். அந்த 12 ஹவரும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இடையில சாப்பிட கூட இல்லை. நான் குவான்ஸ்க்கு கனிஷார் பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்துட்டேன். அதான் எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கணேஷ் சார் வந்து குவான்ஸில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணார். ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படித்த குவான்ஸால் முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு தான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுட்டு இவ்வளோ நாளாக நான் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு இருந்தேன். அப்புறம் கணேஷ் சாரோட குவான்ஸ் பார்த்துட்டு தான் ஓகே, இதில் இன்னும் இவ்வளோ ஷார்ட்கட்ஸ் இருக்குது, இவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, நம்ம இதெல்லாம் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏன் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஹையஸ்ட் பவரஸ் 2 ஒரு இதான் ஒரு பேசிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா, இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா x², 2x², இந்த மேலே வந்து பவரில் 2 இருக்கும். இதனால தான் அவங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேல்யூஸ் வரும், ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ 3 4 4 3 5 6 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஜென்ரலாக இந்த ஃபார்மில் தான் சொல்லுவாங்க, ax² + bx + c = 0. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா a = 1, b = 3, c = 2. இந்த ஈக்குவேஷனில் a = 2, b = 19, c = 42. ஸோ நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ பேசிக்ஸ் டைப்ஸ் இப்போ உள்ள ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லாம் உங்களுக்கு ஸ்டில் இப்போ வர இப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. செகண்ட் டைப்பில் இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ நிறையா பேர் வந்து டிவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணாமல் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரிக்குமே நான் அதில் சொல்கிறேன். ஸோ டைப் 3 இந்த மாதிரி ஒரு இதில் ஸ்கொயர் கேட்டிருப்பாங்க, ஒரு இதில் நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். டைப் 4 வந்து தீஸ் ஆர் 2 சிம்பிள் ஈக்குவேஷன். இங்கே மேலே பவர் இல்லை. ஸோ இதை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கியூப் வச்சு கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் வச்சு கேட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக நிறைய விதத்துக்கு இருக்கும். இதையுமே நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ மெயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த நம்பர்ஸே இல்லாமல் இந்த இடத்துல வந்து bx + c அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ மெயின்ஸ்க்கு வீடியோ நம்ம நிறையா கொடுத்துருக்கோம் யூடியூப்பில். மெயின்ஸில் சொல்கிறப்ப அந்த டைப்ஸுமே மெயின்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய பேசிக்ஸ் டைப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்பேரிஷன் அப்படின்னா, ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஆப்ஷன், எக்ஸ் பெருசா, ஒய் பெருசா, இல்லை எக்ஸ் > = ஒய்யா, ஒய் > எக்ஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஒரு ஃப்ரெஷர்கிட்ட வந்து நிஜமாலே நான் கிளாஸில் டே 1 அவங்க உட்காந்துருப்பாங்க. முதல் நாள் வந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டே வரப்போ, தம்பி இதை கம்பேர் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னா எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, இதையும் கம்பேர் பண்ணி, இதை விட எக்ஸ் பெருசு, இதை விட எக்ஸ் பெருசு, அப்போ எக்ஸ் > ஒய். இது கரெக்டாக சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக தப்பு. எக்ஸ் > ஒய் கிடையாது. ஆக்சுவலாக கம்பேரிஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதையும் கம்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் இதையும் கம்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் இதையும் கம்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் இதையும் கம்பேர் பண்ணணும். ஸோ 4 வேல்யூஸ் இருக்குங்கிற பட்சத்தில் 4 கம்பேரிஷன்ஸ் நடக்கணும். ஜஸ்ட்டு இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடாது. நிறையா பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றா கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஒன்றா எடுத்து எழுதிட்டு இருப்பாங்க. இது பெருசா, ஒய் பெருசா, எக்ஸ் பெருசா, இப்படி பண்ணிங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு 3-4 வருஷம் ஆகிரும். ஸோ இதையுமே நம்ம எடுத்து எழுதாமல் பார்த்தே நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது எப்படி கம்பேர் பண்ணுறது. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ரைட், இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸு தாங்க பெருசு, கரெக்டாக? இப்போ நான் சொன்ன மாதிரி இதையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் எக்ஸு தான் பெருசு. இப்போ இங்கே நீங்கள் மாட்டிக்குவீங்க பாங்களேன். இதையும் கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, ஒய் பெருசாகிடுது. ஸோ அப்போ ஒரு இதில் எக்ஸ் பெருசு, இன்னொரு இதில் ஒய் பெருசு அப்படின்னா உங்களால் ஆன்சர் சொல்ல முடியாது, இதுதான் பெருசுன்னு. அப்போ ஆப்ஷன் இ
ரிலேஷன்ஷிப் cannot be determined or cannot be established அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 4-5 ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பார்த்தே சொல்லணும். எப்படிலாம் ஃபஸ்ட்டு எழுதுனா ஓகே அப்படி பார்க்குறோமா, ஒய் பெருசு, ஒய் பெருசு, ஒய் பெருசு, ஒய் பெருசு. இன்னொரு முக்கியமான ஒரு ட்ரிக்குமே, இங்கே எக்ஸில் 2 மைனஸ் இருக்குது, ஒயில் 2மே பாசிட்டிவ் இருக்குன்னா நீங்கள் 4 காட்டி கம்பேர் பண்ணாலுமே எனிவே நமக்கு ஒய் தான் பெருசாக வரப்போகுது. ஸோ அப்போ ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஆப்ஷன் பியை போட்டுவிட்டு போயிடணும். புரியுதாமா செல்லக்குட்டிகளா? இங்கே எனிவே இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது, இங்கே ஒயில் வந்து 2 பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்குன்னா நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணாலும் ஒய் தான் பெருசு, ஒய் தான் பெருசு, ஒய் தான் பெருசு, ஒய் தான் பெருசு. ஸோ அப்போ ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இப்போ கம்பேர் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள், பார்த்தே சொல்லுங்கள், எழுதாமல். செம பிடிச்சிட்டிங்க. இங்கே வந்து ஈக்குவலும் இருக்குது. ஸோ எனிவே ஈக்குவல் வந்தாலும் ஒய் பெருசாக இருக்குது, எக்ஸ் பெருசாக இருக்குது, இதுவுமே கான் பி டிட்டர்மைன் தான் ஆன்சர். இங்கே ஈக்குவலாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவலாக இருக்குது இந்த கம்பேர் பண்ணுறப்ப, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இதை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப எக்ஸு பெருசாக இருக்குது, இதை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ஒய் பெருசாகிடுச்சுல. எனிவே உங்களுக்கு ஈக்குவல் வந்தாலும் இங்கே எக்ஸ் பெருசு, ஒய் பெருசு, 3 குண்டகமண்டகம் இருக்குது, 3 விதமாக. ஒன்று ஈக்குவலாக இருக்குது, ஒன்று எக்ஸு பெருசாக இருக்குது, ஒன்று ஒய் பெருசாக இருக்குது அப்படின்னாலுமே உங்களால் சொல்ல முடியாது ரிலேஷன்ஷிப் கான் பி டிட்டர்மைன்டு. இதை சொல்லுங்கள், 2 சம். இது என்ன, இது என்ன? 10 செகண்டு. ஆன்சர் என்ன? சம. இது ஒய் பெருசு, பார்த்தே சொல்லணும். இதை கம்பேர் பண்ணுறீங்களா, ஒய் பெருசு. இதை கம்பேர் பண்ணுறீங்களா, ஒய் தான் பெருசு. இதை கம்பேர் பண்ணுறீங்களா, ஒய் தான் பெருசு. இதான் கம்பேர் பண்ணாலும் ஒய் தான் பெருசு. ஃபஸ்ட் சம்முக்கு ஆன்சர் ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். செகண்டுக்கு இதை கம்பேர் பண்ணுறீங்களா, பார்த்து சொல்லுங்கள். எக்ஸ் ஈக்குவலு ஒய் பெருசு, ஒய் பெருசு. அப்போ இதுக்கு என்ன வரும்? செகண்ட் சம்முக்கு இதில் ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு கம்பேரிஷனில் உங்களுக்கு 2மே ஈக்குவல் ஆயிடுச்சு, எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல். இதை கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒய் பெருசாக இருக்குது, இதை கம்பேர் பண்ணுறப்பையுமே ஒய் பெருசாக இருக்குது, இதை கம்பேர் பண்ணுறப்பயுமே ஒய் பெருசாக இருக்குது. ஸோ 3 இதில் உங்களுக்கு ஒய் பெருசாக இருக்குது கரெக்டாக. ஆனால் ஒரு இதில் மட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இங்கே சொல்லலாம்ல ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ செகண்ட் சம்முக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வரும். இப்போ இந்த மாதிரி பாயிண்டில் வந்தாலுமே கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி மைனஸில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு மைனஸில் வருதுனாலுமே மைனஸில் எது பெருசுன்னு நம்ம செக் பண்ணணும். இந்த சம் ஆன்சர் சொல்லுங்கள். எக்ஸ் பெருசு, எக்ஸ் பெருசு, எக்ஸ் பெருசு, எக்ஸ் பெருசு. நான் முன்னாடியே சொன்னேன் ஒயில் எனிவே 2 மைனஸ் தான் இருக்குன்னா கம்பேர் பண்ண வேணாம். எக்ஸில் 2 பாசிட்டிவ் இருக்குன்னா எப்படியுமே எக்ஸ் தான் பெருசாக வரப்போகுது. ஸோ நீங்கள் கோடு போட்டு விளாட வேணாம். இந்த சம் சொல்லுங்கள். இப்போ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப -2 பெருசா, -1.5 பெருசா? 2மே மைனஸ் வேல்யூ இருக்குது. மைனஸில் ஃபார் எக்ஸாம்பிள் -1 பெருசா, -2 பெருசானா மைனஸில் -1 தான் பெருசு கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் -50 பெருசா, -10 பெருசானா -10 தான் பெருசு கரெக்டாக. ஸோ மைனஸ் வரப்போ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அப்போ இங்கே ஒய் பெருசு, இதையும் கம்பேர் பண்ணாலுமே -0.6 பெருசா, -2 பெருசா? இதாங்க பெருசு. ஸோ ஒய் தான் பெருசு. இதை கம்பேர் பண்ணுறப்பையும் -1.8 அது 18 பெருசா, 15 பெருசா? மைனஸில் -15 தான் பெருசு. இந்த மாதிரி பாயிண்ட் இருந்தால் இப்படி நினச்சிக்கோங்க, 15 18. ஸோ -15 பெருசா, -18 பெருசா? -15 தான் பெருசு. அகெயின் ஒய் தான் பெருசு. இதை கம்பேர் பண்ணாலும் ஒய் தான் பெருசு. அப்போ இந்த சம்முக்கு ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். தென் ஃபைனலாக இது ஒரே ஒரு இது இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் தான் நிறையா வரும் கரெக்டாக. உங்களுக்கு மேக்ஸிமம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆன்சர் ஃப்ராக்ஷனில் வரும் அப்படின்னா என்னோட பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும். முடிஞ்சால் பாருங்கள். யூடியூப்பில் பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் கனீஷன் டைப் பண்ணிங்கன்னா ஒரு 1/1னா என்ன, 1/6னா என்ன, 1/7னா என்ன, அந்த வேல்யூஸ் தெரியுச்சு அப்படின்னா ஈஸி. ஸோ 1/7னா நமக்கு 14.28%. அதே மாதிரி அப்போ 5/7 அப்படின்னா எவ்வளோ வரும்? ஐ திங்க் 71.2%. ஓகேவா? 5/7னா அப்போ இது 0.71. ஸோ 1/2னா 0.5. அதே மாதிரி 1/6ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா 16.66%. ஸோ அப்போ இது
0.16ன்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/9னா 11.11%. ஸோ பர்சன்டேஜோட ஃபஸ்ட்டு வீடியோவே இதுதான். அப்போ 0.11. இப்போ நீங்கள் கம்பேரிஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வேல்யூஸை மறந்துடுங்க, இதை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் பெருசு, இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதையும் கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ் பெருசு. ஓகேவா? இதையும் கம்பேர் பண்ணாலும் எக்ஸ் பெருசு. 0.5 பெருசா 0.11 பெருசா, இதை கம்பேர் பண்ணாலும் எக்ஸ் தான் பெருசு. ஸோ அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் வந்தாலுமே பிரச்சனை இல்லை, அதை வந்து நம்ம நார்மல் டெசிமலுக்கு மாற்றிட்டு ஈஸியாக சொல்லலாம். எப்படி டெசிமலுக்கு மாற்றணும்னா நம்மளோட ஃப்ராக்ஷன் ட்ரிக்ஸ் இருக்கும் கரெக்டாக. அது வந்து நீங்கள் 1/1லேருந்து 1/25 வரைக்கும் நம்ம ஃப்ராக்ஷன் டேபிள்ஸ் கொடுத்துருப்போம். எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன். அந்த டேபிள்ஸ் ஈஸியாக தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி வந்தால் தட்டி தூக்கிட்டு போயிடலாம். பார்க்கலாமா சம்ஸ்குள்ளே? சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் முக்கியமான ஒரு சைன் ரூல் இருக்குது. இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் சைன் ரூல். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கொஸ்டின் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதை நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் ப்ளஸ் வந்துச்சுன்னா வர ஆன்சர் எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி, பிக்கர் வேல்யூவாக இருந்தாலும் சரி, ஸ்மாலர் வேல்யூவாக இருந்தாலும் சரி, மைனஸ்ன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் மைனஸ்+ன்னு வந்துச்சுன்னா வர ஆன்சரில் எனிவே ஸ்மாலர் வேல்யூவோ பிக்கர் வேல்யூவோ ப்ளஸ் வரும். கொஸ்டினில் மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா பெரிய வேல்யூக்கு ப்ளஸ், சின்ன வேல்யூக்கு மைனஸ். அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா வர ஆன்சரில் பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறப்ப நல்லா புரியும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் x² + 7x12 இருக்குது அப்படின்னா இப்போ மல்டிபிள் பண்ணால் நமக்கு 12 வரணும். இதெல்லாம் ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம் கரெக்டாக. ஆட் பண்ணால் 7 வரணும். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம்? நம்ம பார்க்க வந்துடும். மல்டிபிள் பண்ணால் 12, ஆட் பண்ணால் 7. 3 4s 12, 3 + 4 ஆட் பண்ணால் 7. ஸோ அப்போ 4 3 தான் நம்மளோட ஆன்சர். அப்படின்னா நீங்கள் சைன்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. கொஸ்டினில் ++ன்னு இருக்குன்னா ஆன்சரில் பிக்கர் வேல்யூ, பிக்கர் நம்பர். ஸோ இதுக்கும் மைனஸ், இதுக்கும் மைனஸ். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் சம்மில் மைனஸ்+ன்னு இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 20 வரணும். எப்பயுமே இதே மல்டிபிள் பண்ணால் 20, நடுவில் நம்பரை ஆட் பண்ணால் 12 வரணும். நீங்கள் மைனஸ்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எப்படி வரும்? 5 10 2s 12, 5 4s 20னா ஆட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 4s 20னா 5 + 4 9ல, அப்போ இது இருக்கக்கூடாது. 10 2s 20, 10 + 2 12. ஓகேவா? ஸோ கொஸ்டினில் மைனஸ்+ இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. இது பிக்கர் வேல்யூ, இது ஸ்மாலர் வேல்யூ. ஸோ ரெண்டுக்குமே ப்ளஸ் தான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா +10 + 2. ஓகேவா? தேர்ட் சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் உங்களுக்கு மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகேவா? இப்போ ஸோ 2 சம் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் சம். இப்போ அதே மாதிரி நமக்கு 12 மல்டிபிள் பண்ணால் ஆட் பண்ணால் 4 அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? 6 2s 12, 6 × 2 மைனஸ் பண்ணுறப்போ 4. அப்போ கண்டிப்பாக 6 2s 12. இங்கே மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா பிக்கர் வேல்யூக்கு +6 -2. ஓகேவா? இப்போ அடுத்தது கொஸ்டினில் 4 மாடலுக்குமே எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். 1 2 3 4. இப்போ 18 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 18, ஆட் பண்ணால் நமக்கு 3 வருதுன்னா 6 3s 18, 6 3 மைனஸ் பண்ணால் 3 வரதுக்கு பாசிபிள். அப்போ கரெக்டு. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 6 3ன்னு வரும். இங்கே கொஸ்டினில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா பிக்கர் நம்பருக்கு -6, ஸ்மாலர் வேல்யூக்கு +3. ஸோ அப்போ -6 + 3. ஓகேவா? ஸோ இதாங்க வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக்ஸ். ஸோ சைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம சம்ஸ் போக போக இதெல்லாம் பழகிடும். ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருக்கும். என்னடா அது ப்ளஸ்ஸு மைனஸ் போட ஓகே 2 ப்ளஸ்ஸா ஆன்சரில் மைனஸ் ப்ளஸ்ஸா 2 ப்ளஸ்ஸு, மைனஸா அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸா
பெரிய நம்பருக்கு மைனஸு, சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ஸு. ஓகேவா? சும்மா ஒரு 50 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில். ஸோ இப்போலாம் ஆதி காலத்தில் இதெல்லாம் கேட்டாங்க, இப்போலாம் வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, வராதுன்னு சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ட்ரிக் 1 என்ன அப்படின்னா, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, சால்வ் பண்ணவே வேணாம், இதான் ட்ரிக்கு. ஸோ இந்த நம்பருக்கு முன்னாடி ax² bx + c, அந்த சிங்கிற கான்ஸ்டண்ட்டுக்கு முன்னாடி 2 மைனஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 200% ஆன்சர் காண்பி தான் வரும். சால்வ் பண்ண வேணாம், நோ நீட் டு சால்வ். ஏன்னா நான் சால்வ் பண்ணி வேணால் காமிக்கிறேன், ஏன்னா நம்ம சம்ஸ் போகிறப்ப நிறையா சால்வ் பண்ணுவோம்ல. ஸோ நமக்கு ஃபஸ்ட் இதில் 16 வருது அப்படின்னா 8 2s are 16. நான் சொன்ன மாதிரி மைனஸ் வருது அப்படின்னா நமக்கு திருப்பி நம்ம டேபிள்லாம் பார்க்க முடியாது. மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா பெரிய வேல்யூக்கு ப்ளஸ். ஸோ +8 -2 செகண்டுக்கு ஒய்க்கு. 15 வருது அப்படின்னா 5 3s are 15. ஓகே. ஸோ அகெயின் பெரிய வேல்யூக்கு ப்ளஸ், சின்ன வேல்யூக்கு மைனஸ். இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸ் பெருசு ஒய் பெருசு. ஸோ ஆன்சர் காண்பி. ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கொஸ்டின் பார்த்தோன்னே ஃபியூ செகண்ட்ஸில் ஆன்சர் காண்பின்னு போட்டுடலாம். ஓகேவா? ரூல் என்ன, இந்த இதில் 2 இதுலேயுமே மைனஸ் வரணும். ஓகே. செகண்ட் ரூல், இதுக்குமே வந்து நீங்கள் சால்வ் பண்ண வேணாம், பார்த்தோன்னே ப்ளஸ் எக்ஸு தான் பெருசுன்னு போட்டுடலாம். ஏன்னா நமக்கு தான் சைன் ரூல் தெரியும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் x² - 9x + 20னா எனிவே உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவில் தான் வரப்போகுது. கரெக்டாக? மேபி +5 + 4 வரும். கரெக்டாக? +5 + 4. அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா வர வேல்யூ ++ன்னு இருந்துச்சுன்னா ரூல் படி வர ஆன்சரில் 2 மைனஸ் இருக்கும். ++ இருந்துச்சுன்னா வர ஆன்சரில் மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்போ -7 -3. ஸோ அப்போ பார்த்தோன்னே எக்ஸு தான் பெருசு, சால்வ் பண்ண வேணாம். ஸோ ட்ரிக் 2, இந்த ரூல் என்ன அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனில் வந்து மைனஸ்+ன்னு வந்துச்சுன்னா வர ஆன்சர் ப்ளஸில் தான் இருக்க போகுது. இதுக்கு எப்படி நீங்கள் ++ வந்தாலும் எந்த வேல்யூவாக இருந்தாலும் மைனஸில் தான் இருக்க போகுதுன்னா எக்ஸு தாங்க பெருசு, அவ்வளோதான். இதாவது இப்போலாம் கேட்பாயெல்லாம் தெரியாது, ஆனால் கேட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம நிறையா மாடல்ஸ் வரிசையாக பார்க்கலாம். ஓகே. இப்போ டப்புன்னு சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நமக்கு மல்டிபிள் பண்ணால் நமக்கு டக்குன்னு 2 1 போட்டுறணும். ஸோ இந்த இது கிளாஸ்னால நான் எழுதுகிறேன். நமக்கு மல்டிபிள் பண்ணால் 2 1, ஆட் பண்ணால் 3, 2 + 1 3. ஸோ 2 1 மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா +2 + 1. ஒய்க்கு அகைன் மல்டிபிள் பண்ணால் 21, ஆட் பண்ணால் 10. சொல்லுங்கள், டேபிள்ஸ் தெரிஞ்சால் ஈஸிங்க. 21 10னா 7 3s are 7 3s are. அதே மாதிரி மைனஸ் அப்படின்னா +7 +3. இப்போ நம்ம கம்பேரிஷனாக போடணும். இங்கே சீன் என்னென்னா எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணணும். இதை விட ஒய் பெருசு எக்ஸ் பெருசு. ஸோ திருப்பி கம்பேர் பண்ண வேணாம், பார்த்தே சொல்லணும். ஒரு இதில் எக்ஸு, எல்லாத்துலேயும் ஒய் தாங்க பெருசு. சரி, அகெயின் ஒய் பெருசு. ஆன்சர் y ≥ x. ஓகே, லைட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி, அகெயின் 11 8 7 5. எங்கே அதெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு 11 8ன்னு போட்டுறணும். போட்டு வரைஞ்சி இப்போல்லாம் போடக்கூடாது, போக நம்ம கட் பண்ணிக்கலாம். 88 19னா நமக்கு ஆட் பண்ணால் 19, மல்டிபிள் பண்ணால் 88னா 11 8 தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். டேபிள்ஸ் தெரிஞ்சுன்னா டப்பு நீங்கள் சொல்லிடலாம். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு 35 12 அப்படின்னா 7 5s are. இப்போ சிம்பிள் போடணும். ஸோ +11 +8, இதுக்கு +7 +5, ஏன்னா மைனஸ் ப்ளஸ் வந்தாலே. ஸோ இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸ் பெருசு. ஸோ எல்லாத்துலேயுமே எக்ஸு தான் பெருசாக இருக்குது. ஓகே. ஸோ x > y. அடுத்த சம். ஸோ இப்போ மைனஸ்ன்னு வந்துருச்சு. ஓகே, நமக்கு மல்டிபிள் பண்ணால் 16, ஆட் பண்ணால் 6னா 8 2s are தான் 16 வரும். கரெக்டாக? ஆனால் 4 4ங்கிறப்ப 6 வராது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு 8 2s are 16. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா திருப்பி போய் டேபிள்லாம் பார்க்க வேணாம். பெரிய நம்பருக்கு பாசிட்டிவ், சின்ன நம்பருக்கு நெகட்டிவ். மைனஸ் வந்தாலே பிக்கர் வேல்யூக்கு பாசிட்டிவ், ஸ்மாலர் வேல்யூக்கும் நெகட்டிவ். அதே மாதிரி இப்போ
ஒய்க்கு 3 2s are 6 ப்ளஸ் ப்ளஸ் வந்தாலே -3 -2. இப்போ நம்ம கம்பேரிஷனை போட்டிங்கன்னா எக்ஸ் பெருசு எக்ஸ் பெருசு அகெயின் எக்ஸு தான் பெருசு. இப்போ எக்ஸு ஈக்குவல். ஸோ அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஒய். 3 இதில் எக்ஸ் பெருசு 1ல் மட்டும் ஈக்குவல்னாலும் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் தான் வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே. இப்போ இன்னொரு ட்ரிக் சொல்லி தரேன் அண்ணே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பர் வருது, இதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்கிறது, டேபிள்ஸ் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து மினிமம் 20 டேபிள்ஸ் வரைக்கும் ஆக்சுவலாக நல்லா மக்கப் பண்ணிக்கணும். இப்போ டப்போ நீங்கள் வந்து 8 7 சார்னா 56ன்றுவீங்க, 16 15 சார்னு கேட்டால் ஐயோ 240 210 யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் டேபிள்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்து இப்போ 156னா 13 12 சார் அப்படின்னு நமக்கு ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். ஸோ தயவு செய்து டேபிள்ஸ் படிங்கம்மா. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கும் சரி, நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனுக்காலும் சரி, நம்பர் சீரீஸ்னாலும் சரி, டேபிள் நல்லா தெரிஞ்சுன்னா உங்களுக்கு டைம் எக்ஸாமில் நிறையா சேவ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஓகே, இப்போ எனக்கு டேபிள்ஸே தெரியாது கணீஷ், இப்போ எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? டேபிள்ஸே எனக்கு தெரியாது, நல்லா படிக்க முடியாது. 10 டேபிள்ஸ் தான் மண்டேல ஏறுது. ஏன்னா இப்போ நானுமே டேபிள்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இல்லை எனக்கு தெரியுமான்னு கேட்டால் நானுமே மக்கப் பண்ணி பார்த்தேன். கடைசியில் ஸ்ப்ளிட் அண்ட் மேட்ச் பண்ணி தான் நான் மல்டிபிள் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ 16 × 15 160 80 240. எனக்குமே நானுமே டேபிள்ஸ் படித்து பார்த்தேங்க, பட் ஒரு கட்டத்துக்கு மேலே மண்டேல ஏற மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் எக்ஸாம் போகிற சீரியஸ் ஆஸ்பிரண்ட் தயவுசெய்து படிங்க. என்னதான் இருந்தாலும் முட்டி மோதியாச்சுன்னு கற்றுக்கோங்க, எப்படி நீங்கள் ஸ்கொயர் க்யூப்ஸ் படிக்கிற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எக்ஸாமில் அந்த ஒரு டிஃபரன்ஸை காமிக்க முடியும். சரிங்களா? பண்ணுவீங்களா? செய்வீர்களா? ஓகே. இப்போ எனக்கு டேபிள்ஸே தெரியாது. இப்போ எனக்கு 156 இருக்குது, 25 இருக்குன்னா, ஸோ ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு மல்டிபிள் பண்ணால் 156 வரணும், ஆட் பண்ணால் 25 வருதுன்னா லாஸ்ட் நம்பரை மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். நமக்கு மல்டிபிள் பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5னா 3 2s are 6 3 + 2 5. அப்போ ஃபஸ்ட் இதில் நமக்கு 3i × 2i மட்டும் போடுங்க. கரெக்டாக 3 2 தான் வரப்போகுது ஷாரா, ஏன்னா அப்போ தான் லாஸ்ட் டிஜிட் படி 3 × 2 6 3 + 2 5. இங்கே கண்டிப்பாக உட்காரும் 13 1 போட்டு பாருங்கள், ஏன்னா அது வந்து 3 டிஜிட் நம்பர். அப்போ 13 12 வந்துருச்சா? எப்படி? இப்போ இதாங்க ஆன்சர். ஸோ மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா +13 +12. செகண்டுக்கு எனக்கு மல்டிபிள் பண்ணால் 0 வரணும், லாஸ்ட் நம்பர் 9 வரணும்னா 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் 9 வந்து நீங்கள் 8 × 1 8 + 1 9 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆனால் 8 × 1 இங்கே 1 தான் வரும். 5 × 4 is 20 0 5 + 4 9. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக அது 5 4 இருக்க வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அகைன் நீங்கள் 1 போட்டுருங்க 1 போட்டுருங்க. 15 × 14 210ல கரெக்டாக உட்காருதா? இங்கே அது சரியான ட்ரிக்கு. இப்போ இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பர் வருது, எனக்கு கொய்யால டேபிள்ஸே தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் பிளேஸ் மட்டும் பார்க்கணும். நமக்கு மல்டிபிள் பண்ணால் 0 வருதுன்னா வரணும், ஆட் பண்ணால் 9 வரணும். ஸோ இப்போ எனக்கு 5ம் 4ம் எடுக்கிறீங்க. இப்போ வேறு நம்பர் 9ல் வர மாதிரி ஏன் கணீஷ் ப்ரோ நீங்கள் 8 1ன்னு எடுக்காமல் இப்போ 9 வரும்னா 7 2ன்னு எடுங்க. இப்போ நீங்கள் 7 2ன்னு எடுத்தீங்கன்னா இப்போ இனியே இப்படி போடுறீங்க, 7 2s are 14. அப்போ இங்கே 4ல் இருக்கணும், இங்கே 0ல் இருக்குது. புரியுதா? ஸோ இதை நீங்கள் எக்ஸாமில் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். ஸோ அப்போ 5 + 4 9, 5 × 4 20 0. அப்போ இங்கே 1 1 போடுறப்ப கரெக்டாக உட்காரும். அப்போ +15 + 14. இப்போ கம்பேரிஷன் பண்ணிங்கன்னா இது பார்த்தாலே தெரியுது, ஒய் தான் பெருசு, ஒய் பெருசு ஒய் பெருசு. இதை கம்பேர் பண்ணாலும் ஒய் பெருசு, இதையும் கம்பேர் பண்ணாலும் ஒய் பெருசு, இதையும் கம்பேர் பண்ணாலும் ஒய் பெருசு. ஸோ எல்லாத்துலேயுமே ஒய் தான் பெருசு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இப்போ அடுத்த மாடல். ஸோ மாடல் 2. இந்த மாடல் என்ன வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள், என்னம்மா வித்தியாசம்? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் 4-5 சம்மில் வந்து இங்கே எக்ஸ் இருந்துச்சு, இங்கே y² இருந்துச்சு. இங்கே வந்து என்னென்னா 2y² இருக்குது. இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு 20 5 4 அப்படின்னா டிவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்கூலில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, டிவைட் பண்ணுங்கள். அப்போ ஃப்ராக்ஷனில் வரும், நமக்கு மாட்டிக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிங்கன்னா 2 நாள் ஆயிரும் ஜால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியம். எப்பயும் போல் நீங்கள் சால்வ் பண்ணிடுங்கம்மா. நீங்கள் எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. ஸோ 32 அப்படின்னா 8 4s are 32.
ஸோ மல்டிபிள் பண்ணால் 32 ஆட் பண்ணால் 12. ஸோ இனிமேலாம் எடுத்து வரைஞ்சிட்ருக்க வேணாம் படலாம் சரியா. இப்போலாம் நீ எக்ஸாமில் போடக்கூடாது. டப்புன்னு 8 4 தான் 32 +8 +4 மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னா நமக்கு இப்போ என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணால் 10ன்னு எடுக்கக்கூடாது, இந்த A × C. ஸோ மல்டிபிள் பண்ணால் நமக்கு 20 இதே சேர்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் 20 ஆட் பண்ணால் 9னா 5 4s are. ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னாலே எனிவே +5 +4. இப்போ ட்ரிக் என்னென்னா இங்கே 2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைனா அப்போ இது 2ஆக இங்கே வரணும்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிடலாமா? டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிபிள் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக வர ஆன்சரை 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஆயிரும்னா 8 16 ஆயிரும், 4 வந்து 8 ஆயிரும். இப்போ கம்பேரிஷன் பண்ணணும். எக்ஸ் பெருசு எக்ஸ் பெருசு எக்ஸ் பெருசு எக்ஸ் பெருசு எக்ஸு தான் பெருசு. இவ்வளோ நிறையா சம் பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். இப்போ கணீஷ் ப்ரோ 1ல் வந்து மாடல் 3 போனதில் 1ல் வந்து எப்படி நான் ஃப்ளோவாக எடுத்துகிட்டு வரேன், நான் எல்லா மாடலுமே பார்க்குறேன். அடுத்த மாடலில் 2 4 இருக்கு. ஓகே, இப்போ ஒன்றுமே இல்லைம்மா, போன சம்மில் வந்து இங்கே x² இருந்துச்சு, இங்கே 2y² இருந்துச்சு, அதனால் இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணும். இங்கே என்ன பண்ணணுன்னா நீங்கள் எப்பயும் போல் சால்வ் பண்ணிட்டு அப்படியே கம்பேர் பண்ணிடுங்க, மல்டிபிளோ டிவைடோ எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா இங்கே 2 2 மேட்சிங் ஈக்குவல் ஆயிடுச்சு, அவ்வளோதான் சரியா. இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே ஈஸியாக முடிச்சிடலாம் குவாட்ராடிக்கை. ஸோ குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த இதில் எப்பயும் போல் சால்வ் பண்ணி கம்பேரிஷன் பண்ணாலே ஆன்சர் முடிஞ்சு. சரி ஓகே. ஐயோ பெரிய நம்பராக வந்துருச்சு, என்ன அது? ஏன்னா 56 2ஐ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 112 வருதுங்க. ஆட் பண்ணால் நமக்கு 23 வருதுங்க. கரெக்டாக மல்டிபிள் பண்ணால் 112 ஆட் பண்ணால் 23. இப்போ இப்போயும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு நமக்கு 2 வருது 3 வருது, 6 + 7 13, 6 7s are 42. கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக இது 6ஆக இருக்கணும், 7ஆக இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே 16 17 போட்டிங்கன்னா வேல்யூஸ் பெருசாக போயிடும், 200க்கு மேலே போயிடும். அப்போனா 1க்கு 16 போடுங்க, 1க்கு 7 போடுங்க. இல்லைனா இதுக்கு தான் போடணுமா? இதுக்கு போட்டு பாருங்கள். 17 × 6 112 வராது. 16 7s are செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வந்துடும் 112. ஸோ ஆட் பண்ணால் 23. அப்போ கண்டிப்பாக இதோட வேல்யூ 16 7. திருப்பி இதை ஒரு சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் நம்பர் கன்ஃபியூசிங்காக இருக்குது, பெரிய நம்பராக இருக்குங்கிறப்ப நம்ம மல்டிபிள் பண்ணால் 112 வரணும், ஆட் பண்ணால் 23 வரணும். மல்டிபிள் பண்ணால் 112 ஆட் பண்ணால் 23. இப்போ எனக்கு என்ன நம்பர்னு தெரில, எனக்கு டேபிள்ஸ் தெரில, நான் லாஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கிறேன். மல்டிபிள் பண்ணுறப்ப லாஸ்ட் நம்பரில் 2 வரணும், அதே மாதிரி ஆட் பண்ணுறப்ப லாஸ்ட் நம்பரில் 3 வரணும். இங்கே மற்ற பாசிபிலிட்டி எடுத்தால் கூட சரி ஓகே. இன்னொரு பாசிபிலிட்டி வரும், 1 × 2 வரும், 1 + 2 வரும். ஆனால் இதுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 11 12 12 11 வராது, 132 வராது, இந்த பாசிபிள் வராது. இப்போ இன்னொரு பாசிபிள், ஒரே ஒரு பாசிபிள், 6 7s are 42, 6 × 7 2, 6 + 7 13. ஸோ ஆட் பண்ணால் 3 வந்துருச்சு. இப்போ எனக்கு 112 உட்கார வைக்கணும், அதே மாதிரி ஆட் பண்ணால் 23 வரணும்னா 17 6ஆல் வரும், 16 7ஆல் வரும். எனக்கு ஆட் பண்ணால் 23 வந்துருச்சா? ஏன்னா நீங்கள் இன்னொரு பாசிபிள் 2 1 எடுத்திங்கன்னா இங்கே 11 போடுறீங்க, இங்கே 1 போடுறீங்கன்னா 11 + 12 23 தான் வரும். ஆனால் இங்கே எனக்கு ஓகே 23 வருது, ஆனால் 12 × 11 132ல் எனக்கு 112ல் வரணும். ஸோ அப்போ இங்கே 2 1 பாசிபிள் வராது. சரி ஓகே, இவ்வளோ தாங்க. 16 + 7 23, 16 7s are 112. ஸோ அப்போ இதான் ஆன்சர். மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுனால ப்ளஸ். இன்னும் ஒரு ட்ரிக் இருக்குது, நம்ம ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறது, அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஓகே, 1 அதே மாதிரி நமக்கு மல்டிபிள் பண்ணால் 240, ஆட் பண்ணால் 31. ஆக்சுவலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக வந்துடும், 16 15 ரைட். எஸ், அதே மாதிரி எனக்கு ஆட் பண்ணால் எனக்கு 6 + 5 11, 6 × 5 30 0. ஸோ அப்போ 16 15 தான் ஃபேக்டர். இதை பார்த்துட்டு நீங்கள் ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 50 சம் 100 சம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்களே சொல்லிடுவீங்க, நான் இப்போ நம்மளாம்
யூடியூப்ல செஷன் போடுறப்பலாம் இப்போலாம் பண்ணிகிட்டா இருக்கோம். பார்த்தோன்னே இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போகிறோம்ல, அவ்வளோதான். ஓகே, 16 15 சார் இப்போ கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஈக்குவல் எக்ஸ் பெருசு ஒய் பெருசு. ஸோ எக்ஸ் பெருசு ஒய் பெருசு காண்பி. ஸோ அடுத்த மாடல். ஸோ இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ எப்பயும் போல் சால்வ் பண்ணிடலாம். 29 இருக்குது, 5 4s are ஃபஸ்ட்டுக்கு. இங்கே வந்து 40 13, 8 5s are 40, 8 5. இப்போ நமக்கு ஈக்குவல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குன்னா இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆன்சரை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது 5 வந்து 10 ஆயிரும், இந்த 4 வந்து 8 ஆயிரும். ஸோ அகைன் ப்ளஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் மைனஸ் ஸோ எனிவே ஒய் தான் பெருசு. இந்த சம்முக்கு வந்து சால்வ் பண்ணுமா? சால்வ் பண்ண வேணாம். ஏன்? நம்ம அந்த ட்ரிக் 1ன்னு பார்த்தோம்ல, அதுபடி ப்ளஸ் ப்ளஸ்னால் மைனஸ் மைனஸ், மைனஸ் ப்ளஸ்னால் ப்ளஸ் ப்ளஸ். சால்வ் பண்ணாமலே ஒய் தான் பெருசுன்னு சொல்லலாம். ஓகே, சரி, உங்கள் ப்ராக்டிஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் போய் லீவ் பண்ணுங்கள் என் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி. எது பெருசுன்னு, எக்ஸா ஆப்ஷன் ஏவா பிஆ சிஆ டிஆர் மட்டும் போடுங்க. ஆன்சர் பார்த்து லைக் போடுறேன். சரி, இப்போ எனக்கு 10 7ன்னு வருது கரெக்டாக. 5 2s are 10, மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் 5 + 2 ஃபஸ்ட்டுக்கு. செகண்டுக்கு 2 × 1. அகெயின் இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு மட்டும் கம்பேர் பண்ணிடுங்க. இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இவன் 4 ஆயிடுவான், இவன் 2 ஆயிடுவான். இப்போ கம்பேரிஷனை போட்டிங்கன்னா எக்ஸ் பெருசு எக்ஸ் பெருசு, ஐயோ ஒய் பெருசு. can't be stats. ஓகே, இங்கேயுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இதை 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். எப்பயும் போல் சால்வ் பண்ணிடுங்க. 40 13னா ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும்? 8 5s are 40, ஆட் பண்ணால் 13. இது மல்டிபிள் பண்ணால் 160, ஆட் பண்ணால் 26 வரணும். 16 10 160, 16 + 10 26. இப்போ டேரெக்டாக அதை 16 10 எடுத்துடலாம். கொஸ்டினில் ஆன்சர் இருக்குது. அகெயின் இங்கே 16 இருக்குது, இங்கே 4 இருக்குன்னா இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் ஆட் பண்ணிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது வந்து 8 4s are 32, இது 5 4s are 20. ஸோ இப்போ கம்பேரிஷன்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் பெருசு எக்ஸ் பெருசு எக்ஸ் பெருசு எக்ஸ் பெருசு. ஸோ எக்ஸ் greater than or equal to y. ஸோ ஃபைனல் கொஸ்டின், ஃபைனல் மாடல். இப்போ 1ல் 4 1ல் 3 இருந்துச்சுன்னா நீங்களே பிடிச்சிருப்பீங்க. பிடிச்சிட்டிங்களா? என்ன பிடிச்சிட்டிங்க? நமக்கு 4 3s are 12னா இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணும், இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணும். ஓகே, அது ஒன்றுமே இல்லை. எப்பயும் போல் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு எல்சிஎம் பண்ணுங்க. 4 3s are 12. இப்போ 12 வரணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல், இதை 4ஆல். எப்பயும் போல் சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு மல்டிபிள் பண்ணால் 64, ஆட் பண்ணால் 16னா 8 8s are 64. ஓகே, அதே மாதிரி மல்டிபிள் பண்ணால் 60, ஆட் பண்ணால் 16னா 10 6s are. நான் சொன்ன மாதிரி அப்படி கம்பேரிஷன் பண்ணாமல் இதை 3ஆல், இதை 4ஆல், இதை 3ஆல், இதை 4ஆல். ஸோ இதை 3ஆல் பண்ணுறப்ப இவன் 24 ஆவான், இவன் 24 ஆவான், இவன் 40 ஆவான், 24 ஆவான். இப்போ கம்பேரிஷன் பண்ணிங்கன்னா ஒய் பெருசு ஈக்குவலு ஒய் பெருசு ஈக்குவல். ஸோ ஒய் greater than or equal to எக்ஸ். ஓகே, என்னென்னா பாருங்கள், 23ஆல் மல்டிபிள் பண்ணணும், இதை 4ஆல். 24 24 ஆயிரும். இது 40 24 ஆயினா இங்கே ஒய் பெருசு ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்ப. இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈக்குவல். இதை கம்பேர் பண்ணால் அகெயின் ஒய் பெருசு, திருப்பியுமே ஈக்குவல். ஸோ 2 இதில் ஈக்குவல், 2 இதில் பெருசுனாலுமே நமக்கு எக்ஸ் பெருசு வரல. ஸோ ஒய் greater than or equal to எக்ஸ் தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோ வந்து நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம
அடுத்த மாடல்ஸ் பார்க்கலாம். இன்னும் நிறையா டைப்ஸ் ஆஃப் இருக்குது, நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது, ரூட் வச்சுருக்கு. இப்போ இதுலேயே நம்ம மல்டிபிள் பண்ணி பண்ணணும்ல, இன்னொரு ட்ரிக் இருக்குது, ஃபேக்டர் வச்சு ஈஸியாக சொல்கிறது, அதையுமே பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணி நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்காக கமெண்ட் பாக்ஸில் வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு யூஸ்ஃபுல்னா ஒரு தேங்க்யூன்னு போடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.